80களின் தொடக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக இளைஞர் அணியை தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கினப்போ 5 பேரை அமைப்பாளர்களாக நியமித்தார். நான் முதலாவது. 2வது திருச்சி சிவா. மிசா என் சிவா என்ற பேரை திருச்சி சிவான்னு மாத்தினவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அப்ப நாங்கெல்லாம் 30களை தொட்ட இளைஞர்களாக இருந்தோம். இன்று 70களை தொட்டும் தொய்வில்லாமல் பணியை தொடர்ந்துட்டு இருக்கிற இளைஞர்களாக இருக்கிறோம். எங்களை என்றும் இளமையாக இயக்குவது நம்முடைய கழகம். கருப்பு சிவப்பு கொடி, தலைவர் கலைஞர், இந்த 3 இல்லைன்னா நாங்க இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது. உள்ளபடியே சொல்ற தலைவர் கலைஞர் இன்று இருந்திருந்தா வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய 5 புத்தகங்களுக்காக நம்முடைய சிவா அவர்களை உச்சி முகர்ந்து பாராட்டியிருப்பார். தலைவர் கலைஞருக்கு எப்போதும் சிவா அவருடைய பேச்சு என்றால் மிகவும் பிடிக்கும். மாநிலங்களவையில் பேசுகிறவருடைய பேச்சுகளுக்காக அடிக்கடி பாராட்டுவார். இப்படி சிறப்பான பாராட்டுகளை பெற்ற திரு சிவா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல்களுடைய தலைப்பை சிவா அவர்களை பற்றி சொல்லும். எதிர்பாராத திருப்பம் சிவாவினுடைய சிறையை சொல்லுது. மேடை எனும் வசீகரம் சிவாவினுடைய மேடையை காட்டுது. கேளுங்கள் சொல்கிறேன் அவரின் வாதங்களாக இருக்கு. முரசொலியில் மடியில் தவழ்ந்தவை அவருடைய எழுத்தோவியமாக இருக்கு. காட்சியும் கருத்தும் கலை இலக்கியமாக இருக்கு. அந்த வகையில மேடை, எழுத்து, சிறை, வாதம், கலை இலக்கியம் என்ற சிவா அவருடைய 5 முகங்களையும் வெளியிடக்கூடிய மேடையாக இந்த மேடை அமைந்திருக்கிறது. சிவா அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்தியிருக்கும் போது அரசியல்வாதிகளுக்குள் இருக்கக்கூடிய இலக்கியவாதின்னு சொல்லுவார். அதுக்கு ஏத்த மாதிரி இவை அரசியல் புத்தகங்களாக மட்டுமல்ல, அரசியலுக்கு வெளியிலே இருக்கக்கூடியவர்களும் படிக்கக்கூடிய இலக்கிய நூல்களாக அமைஞ்சிருக்கு. நம்ம திருச்சி சிவா அவர்களை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, இளைஞரணிய தொடங்கின காலத்தில் 5வரில் ஒருவர். அதன் பிறகு 10 ஆண்டு காலம் இளைஞரணியின் துணை செயலாளர், 15 ஆண்டு காலம் மாநில மாணவர் அணியின் செயலாளர், இப்போ கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர். கழக பணியில தன்னுடைய உழைப்பால உயரங்கள் அடைஞ்சவர். மக்கள் பணியை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி மூலமாக மக்களுக்கு ஒரு முறையும், இப்போ 4வது முறையா மாநிலங்களவை உறுப்பினராக மட்டும் இல்ல, திமுகவுடைய முகமாக மாநிலங்களவை குழு தலைவராகவும் செயல்பட்டு வரார். நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 526 விவாதங்களில் பங்கேற்று 790 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதனாலதான் ஆளும் தரப்பு சிவா எழுகிறார் என்றால் சிங்கம் எழுகிறது என்று அச்சம் கொள்கிறது. அது மட்டுமல்ல, தொழில்துறைக்கான நாடாளுமன்ற நெறிக்குழுவின் தலைவராக 7 அறிக்கைகளை தாக்கல் செய்திருக்கிறார். 9 தனிநபர் மசோதாக்களையும் 2 தனிநபர் தீர்மானங்களையும் கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் சொன்னாங்களே, அவருடைய சாதனைகளுக்கு மகுடம் வைக்கிறது தான் திருநங்கைகள் உரிமைகள் மசோதா 2014. 45 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தனிநபர் மசோதா நிறைவேற்றப்பட்டது மாபெரும் சாதனை. ஏன், இன்றைக்கு யூபிஎஸ்சி தேர்வுகள்ல இது ஒரு கேள்வியாக கேட்கப்படுது. அதே போல இன்னொரு பெரிய சாதனை, இன்னைக்கு சேவைத்துறைகளில் பணிபுரியக்கூடிய சுமார் 80 லட்சம் பணியாளர்களின் நிலை பற்றியும் அரசின் கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு பேசி, அதன் விளைவா ஒன்றிய அரசு அவங்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்குற திட்டங்களை வகுக்க முன்வந்திருக்கு. இதெல்லாம் சிவாவோட பெருமைகள் மட்டுமல்ல, சிவா மூலமாக திமுக அடைஞ்சிருக்கக்கூடிய பெருமைகள். அந்த வகையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி செயல்படணும் என்பதற்கு ஒரு உதாரணமாக நம்முடைய சிவா அவர்கள் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். எதிர்பாராத திருப்பம் என்ற புத்தகத்தில் சிவா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பதிவுகளை பதிவு செஞ்சிருக்கிறார். எல்லாரும் குறிப்பிட்டதை போல 3 மாசத்துல தன்னுடைய அப்பாவை இழந்து, தன்னுடைய அம்மாவுடைய அரவணைப்பில் வளர்ந்து ஐஏஎஸ் ஆகணும்னு பெரியார் கல்லூரியில படிச்சிருக்கிறார் நம்முடைய திருச்சி சிவா அவர்கள். கல்லூரி காலத்துல திராவிட கொள்கைகள் மீது ஏற்பட்ட பற்றும் தலைவர் கலைஞருடைய பேச்சும் அவர் அரசியல் ஆர்வம் கொண்டவராக மாத்திருக்கு. எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டப்போ சென்னை சிறையில நாங்கள் எல்லாம் இருந்த மாதிரி திருச்சி சிறையில சிவா அவர்களும் ஓராண்டு இருந்திருக்கிறார். சிறையிலிருந்து போலீஸ் பாதுகாப்போடு மாநில கல்லூரிக்கு சென்று நான் தேர்வு எழுதின மாதிரி அவரும் திருச்சி பெரியார் கல்லூரிக்கு சென்று போலீஸ் பாதுகாப்போடு தேர்வு எழுதியிருக்கிறார். ஒரு சராசரி இளைஞரா உயர்கல்வி பெரிய வேலைன்னு நினைச்சிருந்தவர் மிசா கைது ஒரு அரசியல் தலைவராக அவர் மாத்துச்சு. சிறைச்சாலை என்ற பல்கலைக்கழகத்தில் படிச்சவங்க நாங்க என்பதாலதான் யாருடைய அரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படாம இன்னைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கோம். இந்த புத்தகத்தை படிச்சப்போ சிவானுடைய தாயார் மீது எனக்கு மிகுந்த மரியாதை ஏற்பட்டு, சிறையில சிவாவை பார்க்க வந்த அவர் அம்மா சொல்றார், பையன் சிறைக்கு போயிட்டதால எல்லாம் கிண்டல் பண்றாங்க, என் பையன் பிட்பாக்கெட் அடிச்சுட்டு சிறைக்கு போகல, ஒரு தலைவர் பின்னாடி போனான், நான் தான் அவனுக்கு இந்த கட்சியையும் தலைவரையும் சொல்லிக் கொடுத்தேன், நான் பெத்த 4 பிள்ளைகள்ல 1 நாட்டுக்குன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன்னு சிவாவுடைய தாயார் சொல்லி இருக்கிறார். ஆக உண்மையான திராவிட தாய் அவர்தான். இப்படி எத்தனையோ தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை இயக்கத்துக்காக தாரை வார்த்தை கொடுத்தனால்தான் வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம். அதனாலதான் எதிர்கட்சிகள் எல்லாம் நம்மளை பார்த்து குடும்ப கட்சின்னு சொல்லும் போது எனக்கு கோபம் வர்றதே கிடையாது. குடும்பமாக வந்து குடும்பமாக துன்பத்தை அனுபவிச்சு நாட்டுக்காக உழைப்பவர் தான் இந்த இயக்கம் திமுக. மிசா காலத்துல மாநில கட்சிகள் எல்லாம் தடை செய்யப்படுறதா ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தி வந்தப்போ அதிமுகவுடைய பெயரை கூட அனைத்து இந்திய அதிமுகன்னு மாத்தினாங்க.
அப்ப சிறையில் இருந்த சிவா அவர்கள் நம்முடைய ஆருயிர் அண்ணன் மறைந்த அண்ணன் கோசிமணி அவர்களிடத்துல சிறையில் இருந்தப்போ கேட்டிருக்கிறார். அப்ப மணியண்ணன் என்ன சொன்னார்னா, எனக்கு சட்டம் எல்லாம் தெரியாது, ஆனா நம்ம கட்சி பேரு கலைஞர் இருக்கிற வரை மாறவே மாறாதுன்னு சொல்லி இருக்கிறார். 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பவள விழாவை நாம் கொண்டாடி இருக்கிறோம். 75 ஆண்டுகளாக நம்ம இயக்கத்தோட பேர் மாறல, கொடி மாறல, சின்னம் மாறல, நம்ம எதிரிகளுடைய வடிவங்கள் வேண்டுமானால் மாறி இருக்கலாம், நாம மாறல, நம்ம போராட்ட களமும் மாறல. இதுதான் திமுக. அதனால்தான் பெருமையாக அதை குறித்து சிவா அவர்கள் எழுதியிருக்கிறார். தமிழனாக பிறந்தது சிறப்பு, கழகத்தில் பணியாற்றுவது பெருமை, கலைஞரின் தொண்டனாய் வாழ்வது பேருன்னு எழுதியிருக்கிறார். இவையெல்லாம் வெறும் எழுத்தல்ல, காலத்துக்கும் நிலைச்சிருக்கக்கூடிய கல்வெட்டு. ஒவ்வொரு திமுக தொண்டரும் தன் இதயத்தில் எழுதி வச்சிருக்க வேண்டிய சொற்கள். தமிழை விட, கழகத்தை விட, கலைஞரை விட நமக்கு என்ன பெருமை வேண்டும்? என்னை பத்தி எழுதுறப்போ கலைஞராய் வாழும் தளபதினு எழுதியிருக்கிறார். என் மீதான அன்பு மிகுதியால் அப்படி எழுதியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன 45 ஆண்டு காலமாக பக்கத்திலிருந்து என்னை பார்ப்பவர். இனி இவர்தான் எங்கள் தளபதினு முதல்ல அறிவிச்சவர் சிவாதான். அதனால அந்த தலைப்பு வச்சிருக்கிறார். ஆனா அதுல ஒரு திருத்தம், கலைஞராய் வாழ கலைஞரால் மட்டும்தான் முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞர் வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான். இந்த புத்தகத்தின் மூலமாக எப்படி சிவா அவர்கள் வசீகரிக்கக்கூடிய பேச்சை கவர்ந்திருக்கிறாரோ, அதே மாதிரி சொக்க வைக்கக்கூடிய எழுத்துக்கு சொந்தக்காரன்னு நிரூபிச்சிருக்கிறார் இந்த புத்தகத்தின் மூலமாக. இந்த நூல்கள்ல திராவிட இயக்கத்தோட கொள்கைகள் இருக்கு, நம்முடைய தலைவருடைய வரலாறுகள் இருக்கிறது, இயக்கத்தினுடைய தியாகம் இருக்கிறது. மொத்தத்துல கழகத்தினர் எப்படி பேசணும், எப்படி எழுதணும், எப்படி வாதிடணும், எப்படி பதில் சொல்லணும் என்று வழிகாட்டக்கூடிய புத்தகங்களாக இவற்றை திருச்சி சிவா அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நாங்கெல்லாம் இயக்கத்துக்குள்ள அடி எடுத்து வச்சப்போ அந்த காலத்துல நம்ம இப்படி இன எதிரிகள் பொய்களையும் வதந்திகளையும் பரப்பிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாஜகவினர் பொய்களையும் அவதூறுகளையும் பரப்புவது மட்டுமில்லாம அதை எப்படியெல்லாம் உண்மையாக மாற்றலாம்னு யோசிச்சு வராங்க. வரலாறுகளை அதனால மாற்றுறாங்க. அவற்றை உடைத்தெறியக்கூடிய இன்னும் ஏராளமான திருச்சி சிவாக்கள் இந்த நாட்டுக்கு தேவை, இந்த இயக்கத்துக்கு தேவை. இந்த நூல்கள் மாதிரி இன்னும் பல புத்தகங்கள் தேவை. இந்த புத்தகங்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய திருச்சி சிவா அவர்களை மீண்டும் பாராட்டுகிறேன். கவிப்பேரரசு அதன் வைரமுத்தவர்கள் சொன்னார்கள், சிவா அவர்கள் தான் IAS ஆக முடியலன்னு ஒரு பேட்டியில சொல்லி இருக்கிறார் என்று குறிப்பிட்டார். நானும் படிச்சேன். நான் அவருக்கு நிறைவாக சொல்ல விரும்புவது, திருச்சி சிவா அவர்களே, IAS பதவிக்கு ஓய்வு உண்டு, ஆனா நீங்க கொள்கையை பரப்பும் திமுக 3 இடத்துக்கும் நம் பயணத்துக்கு என்றைக்கு ஓய்வில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹைடெக் மிஷின்களால் கைப்படாமல் உங்கள் நலனில் அக்கறையோடு தருகிறது சத்துள்ள லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ், சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு.